அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/2/2024 புதன்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். காரிய தடைகள் விலகும். கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வழி தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 24ஆம் நாள். இன்று காலை 11:18 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 3:51 வரை மூல நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 3:51 வரை அமிர்த யோகம் உள்ளது. காலை 6:34 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாள். காரியங்களிலே ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும், விலகும். நல்ல வரன்கள் அமையும். இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சொந்த பந்தங்களுடன் சில மனக்கசப்புகள் வரும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மன உளைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் பெண்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கடக ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே உள்ளவர்களுடன் அமைதியாக செல்ல வேண்டும். பெரியவர்கள் முதியவர்களுடன் சில மனக்கசப்புகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன, கவனமாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள், குறிப்பாக நகைக்கடை வச்சிருக்கிறவர்கள், அடகு கடை வச்சிருக்கிறவங்க, மளிகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக், இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கடகராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள், காரியங்கள்லாம் இன்னைக்கு திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கடன் அப்ளை செய்தவர்கள், அதாவது லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வங்கித்துறை பணியாளர்கள், பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்கள், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள்.
மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பிஜி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மாஸ்டர்ஸ் பண்ண நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் ஃபைல் ரெக்கார்ட்ஸ் விஷயங்களில், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில டாக்குமெண்ட்ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய, அதாவது காணாமல் போகிறதுக்கு, இல்லைன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு அதை தேடி அலைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. டென்ஷனை குறைக்க வேண்டும். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் எல்லாம் வாங்குவீர்கள். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முயற்சிகளிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டு உதவியை காத்திருப்பவர்கள், வெளிநாட்டு தொடர்பு உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் முன்னேற்றம் வரும். கடன் கொடுத்தவர்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் கல்யாணமாகி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய நாள். அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிளட் ப்ரெஷர் மற்றும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துலா ராசி அன்பர்களே, உயர்வான நாள். மனதில் நல்ல ஒரு சிந்தனைகள்லாம் வரும். பயங்கள் குறையும். ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதாவது பிபிஓ, கால் சென்டர், கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான ஒரு நாள். நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை உங்களுக்கு தரும். அதே போல் மாணவர்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்கள், பிஹெச்டி படிக்கும் மாணவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள், குறிப்பாக ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் வீடு புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஜங்க் ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், நீரிழிவு நோயாளிகளாக இருப்பவர்கள், கால்வலி மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள், கார்பெண்டர், பிளம்பிங் வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள், நன்மைகள் கிடைக்கும் நாள். குறிப்பாக அரசு ஊழியர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்லூரிகளிலே பணியாற்றுபவர்கள், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு நாள். நல்ல செய்திகள் உண்டு. பாராட்டுகள் கிடைக்கும். ப்ரமோஷன் அல்லது
இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள், குறிப்பாக ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்கள், அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணி அந்த கோர்ட் கேஸ் விஷயங்களில் இன்னும் ரிசல்ட் வராமல் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டில் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டுக்கு தேவையான சில எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிறவர்கள், சின்னத்திரையில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். பணவரவுகள் உண்டு. புது கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், டெலிகாம், பிபிஓ, கால் சென்டர் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கூடவாகவே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கும்பராசி அன்பர்களே, நடக்காது என்று நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இருக்க வேண்டிய நாள். தாய் வழி உறவுகளால் இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்கள் அனுகூலமான செய்திகள் உண்டு. அதே போல் புதுசாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், இல்லைன்னா வாகனம் வெஹிக்கிள் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், மளிகை க்ரோசரி ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் பூ சம்பந்தப்பட்ட பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீன ராசி அன்பர்களே, ஏமாற்றங்கள் வரக்கூடிய நாள். சில விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள், குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள், முதியவர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுபறியாக இருக்கும். வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி கடை இப்போ இருக்கிற இடம் சரியில்லை, வேறு கடை இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் அதற்கான முயற்சியில் நீங்கள் இன்று ஈடுபடலாம். வாகனங்கள் வெஹிக்கிளில் மாற்ற நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.